Welcome student, I am Ganeshan. So the base title in the sum பார்க்கலாம். The consulting firm rents car from 3 rental agencies in the following manner. 20% from agency D, 20% from agency E, and 60% from agency F. So there are 3 different agency D, E, F. So நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், இன்ட்ரடக்ஷன்லேயே ஃபார்முலா புத்தகத்தில் ஒரே நோட்டேஷன் யூஸ் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் A1, A2, A3 எடுத்துக்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். So agencies. What are the agencies? இவங்க கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா D கொடுத்துருக்காங்க. ஸோ நான் D ஏஜென்சியை ஐம் கோயிங் டு டேக் A1. E ஏஜென்சி ஐம் கோயிங் டு டேக் A2. ஏஜென்சி F ஐம் டேக்கிங் A3. ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரெண்ட் கார் ஃப்ரம் தி 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ் DEF. அதான் ஈவெண்ட்ஸ் A1, A2, A3. ஓகே, இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்கபடி டேட்டாஸ் எழுதுறேன் நான். ப்ராபபிலிட்டி ஆஃப் A1. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்சிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க, ரெண்டல் வாங்குறாங்கன்னா 20%. ஸோ 20/100. அண்ட் செகண்ட் ஏஜென்சி இ ஏஜென்சிலேருந்து A2, P ஆஃப் A2 வந்து எவ்வளோனா அதுவும் 20% given. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா P ஆஃப் A3 F ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 60%, 60/100. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த A1, A2, A3 எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கேன். பட் ஆல்ரெடி இட் இஸ் சேமில் இருக்கனால இந்த ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் 10% கார்ஸ் ஃப்ரம் D, 12% கார்ஸ் ஃப்ரம் E அண்ட் 4% கார்ஸ் ஃப்ரம் F ஹேவ் பேட் டயர்ஸ். அப்போ நம்ம ஈன்ற ஸ்பெஷல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பின்ற ஸ்பெஷல் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆஃப் பேட் டயர்ஸ். ஓகே, பேட் டயர்ஸ். ஓகே, அப்போ என்னன்னா இந்த பேட் டயர்ஸ் வந்து டி ஏஜென்சியில் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போ இது எப்படி எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் தி பேட் டயர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஏஜென்சி A1. அப்போது ஆல்ரெடி நம்ம ரெண்டல் ஏஜென்சிஸ் வந்து ஹேப்பன்டு A1, அதில் பேட் டயருக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே அப்படியே ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அது எப்படி எழுதுறோம் பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A1, பேட் டயர்ஸ் ஃப்ரம் ஏஜென்சி ஃபர்ஸ்ட் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. 10%. ஸோ 10/100. அதே மாதிரி அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் தி பேட் டயர் ஃப்ரம் இ ஏஜென்சி A2, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து 12% கொடுத்துருக்காங்க. அப்போ 12/100. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் பேட் டயர்ஸ் ஃப்ரம் F ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா 4%. A3 வந்து 4%, 4/100. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டினாமினேட்டரும் சேம் தான், அதனால பிரச்சனை இல்லை, சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது கண்டுபிடிச்ச பிறகு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபர்ம் வில் கெட் எ கார் வித் பேட் டயர்? பேட் டயரோட கார் வரக்கான ப்ராபபிலிட்டி. பேட் டயருக்குன்னா பின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இதுக்கான ஃபார்முலாவை டெரிவேஷன் ஆஃப் பேஸ் தெரியல நான் கொடுத்துருக்கேன். அது ஃபார்முலா என்னது? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான். P of A1 into P of B given A1 plus P of A2 into P of B given A2 plus P of A3 into P of B given A3. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதுதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 வந்து 20/100, probability of B given வந்து 10/100, this into this, plus probability of A2 வந்து 20/100, B given A2 வந்து 12/100, plus probability of A3 60/100, probability of B given A3 வந்து 4/100. ஓகே, ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறீங்க? ஆல் ஆர் ஹேவிங் சேம் டினாமினேட்டர் 100 ஸ்கொயர். ஸோ வந்து 100 ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 20 × 10 200, 20 × 12 24 0 240, 60 × 4 240. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 200, 400, 600. ஸோ 680 divided by
100 ஸ்கொயர். ஸோ இதை வந்து கால்குலேட்டர் மூலமாக சிம்பிளிஃபை பண்ணி 17 டிவைடட் பை 250. ஸோ இதுதான் வந்து பிஎஃப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இது கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் கார் வித் பேட் டயர்ஸ். ஸோ ஆல்ரெடி கார் வந்து பேட் டயராக தான் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன் வந்து பேட் டயர். அந்த பேட் டயர் வந்து எந்த ரெண்டட் எடுத்த ஏஜென்சிலேருந்து வரணும்னா எஃப்ன்றது A3. ஸோ அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஹேப்பன் வந்து பேட் டயர். அந்த பேட் டயர் வந்து எந்த ஏஜென்சிலேருந்து எஃப் ஏஜென்சிலேருந்து வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். இட் இஸ் பை யூசிங் பேஸ். ஓகே, ஸோ அப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? பை பேஸ் தியரம். பை பேஸ் தியரம். பை பேஸ் தியரம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 given B. ஸோ ஃபார்முலா என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A3 ஹோல் டிவைடட் பை probability of A1 into probability of B given A1 plus probability of A2 into probability of B given A2 plus probability of A3 into probability of B given A3. Of course, the denominator வந்து மேலே என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான். சரி, ஓகே, இதோட வேல்யூ நம்ம ஒன்றுனா சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹோல் டிவைடட் பை இப்போ பார்த்தீங்கன்னா probability of A3. What is probability of A3? A3 is 60 by 100. Okay, this is 60 by 100 into probability of B given A3. Probability of B given A3 is 4 by 100. 4 by 100 whole divided by denominator value already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே அந்த வேல்யூ தான் இது. ஸோ இந்த வேல்யூ எப்பவுமே போடாம ப்ரீவியஸ் வேல்யூ 680 by 100 ஸ்கொயர் போடுங்க. 680 by 100 ஸ்கொயர். அப்படி போட்டு நம்ம என்ன பண்றோம்? கீழே இருக்க 100 ஸ்கொயருக்கு 100 ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 6 4s are 240 டிவைடட் பை 680. ஸோ இதை சால்வ் 6 by 17 அப்படின்னு வரும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.